Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாவல் பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நாவல் பழம். இதை வந்து இங்கிலீஷில் ஜாமுன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவல் பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இது டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம எப்படி ஜாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செர்ரி, இஞ்சி, மிளகாய்த்தூள், உப்பு, வெல்லம். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் சாதா சக்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாவல் பழத்தில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடலாம். இந்த நாவல் பழத்தில் இருக்கிற விதையிலையும் சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட் வந்து இந்த நாவல் பழ கொட்டையை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதை டெய்லி 1/4 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சுகரோட லெவல் வந்து கம்மியாகும். இப்போ நம்ம எல்லா நாவல் பழத்தில் இருந்த விதையும் எடுத்தாச்சு. இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 to 15 செர்ரி சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ஒரு கடாயில் அரைச்ச இந்த நாவல் பழ விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்ததுனால இலக ஆரம்பிச்சிருக்கு. இது கொஞ்சம் திக்காக ஆகிற அளவுக்கு இதை நம்ம வந்து கலந்து விடலாம். நாவல் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது டயபிட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா சர்க்கரையோட அளவை வந்து இதை குறைக்கக்கூடியது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சப்பாத்திலேயோ இல்லை ப்ரெட்லேயோ கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறது நல்லது. அதிக அளவு கொடுக்க வேணாம். இந்த நாவல் பழம் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நம்ம இளமையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவல் பழத்தில் இருக்கிற சத்துக்கள் வந்து கேன்சருடைய செல்லை வளர விடாமல் கேன்சர் வராமல் பாதுகாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். மூட்டு வலி, கால் வலி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாவல் பழத்தை சாப்பிடலாம். இந்த நாவல் பழம் ஜாம் வந்து இப்போ திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய நாவல் பழ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது 10 to 15 நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாவல் பழ ஜாமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.